அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் தென்னாலிராமன் கதை ஒன்றை பார்க்கப் போகிறோம். 2ஆம் முறையும் தப்பித்தார். எதிலிருந்து? சிரச்சேதத்திலிருந்து தான். இதற்கு முன்பே ஒரு காணொளியில் சிரச்சேதத்திலிருந்து எப்படி தப்பினார் என்பதை பார்த்தோம். இப்போது 2ஆம் முறை எப்படி தப்பிக்கிறார் என்பதையும் பார்ப்போம். தென்னாலிராமன் விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் ஏதாவது பரிசுகளை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையில் அனுமதி இல்லாமல் நாட்டிய நாடகத்திற்கு சென்று விட்டான். அனுமதி இல்லாமல் சென்றது மட்டுமல்லாமல் அங்கே ரகளையும் செய்ததால் அவனுக்கு கிடைத்த பரிசு 30 கசையடிதான். தான் வசூலிக்கப் போகும் பரிசில் பாதியை கொடுப்பதாக 2 காவலர்களுக்கு வாக்கு கொடுத்திருந்தான் ராமன். நிச்சயமாக ராமனுக்கு 30 கசையடிகள் பரிசாக வழங்கப்படும் என்பது 2 காவலர்களுக்கும் தெரியவில்லை. பாவம், அவர்கள் இருவருக்கும் ஆளுக்கு 15 கசையடி கொடுக்கப்பட்டது. இருப்பினும் காவலர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததற்காக ராமனை தண்டிக்க மன்னர் விரும்பினார். ராமனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்று அங்கே அவனது தலையை ஒரே அடியால் வெட்ட காவலர்களுக்கு கட்டளையிட்டார். தலா 15 கசையடிகள் பெற்ற காவலர்கள் ராமனை பழிவாங்க எண்ணம் கொண்டிருந்தார்கள். அதனால் அவனை தீர்த்து கட்ட ஆர்வமாக இருந்தனர். ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்று மரத்தில் கட்டி வைத்தனர். பின்னர் அவர்கள் தங்கள் வாள்களை கூர்மைப்படுத்த தொடங்கினர். ராமனை யார் கொல்வது என்பதில் வாக்குவாதம் ஏற்பட்டது. 2 காவலர்களாலும் கொல்லப்பட வேண்டும் என்பது மன்னரின் கட்டளை. அதை ராமன் சுட்டிக்காட்டினான். காவலர்கள் ஒப்புக்கொண்டு ராமனை மரத்தில் இருந்து அவிழ்த்து ஆற்றுக்கு இழுத்துச் சென்றனர். முழங்கால் அளவு தண்ணீரில் ராமனின் இருபுறமும் நின்ற காவலர்கள் ராமனை இறப்பதற்கு தயாராகும்படி கூறினர். ராமன், நீங்கள் உங்கள் கடமைகளை செய்யுங்கள். ஆனால் எனக்கு ஒரு வேண்டுகோள் உள்ளது. என் உதடுகளில் காளிமா என்ற பெயருடன் இறக்க வேண்டும் என்பதே எனது ஒரே ஆசை. அதற்கு ஒப்புக்கொண்ட காவலர்கள், சரி, நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், நாங்கள் காத்திருப்போம் என்றனர். உங்கள் வாள்களை எடுத்துக்கொண்டு நீங்கள் தயாராக இருங்கள். ஜெய் காளிமா என்று நான் கூப்பிடும் தருணத்தில் உங்கள் வேலையை செய்யுங்கள் என்று ராமன் கேட்டுக்கொண்டார். காவலர்களும் ஒப்புக்கொண்டனர். கண்களை மூடிக்கொண்டு ராமன் தண்ணீரில் நின்றான். காவலர்கள் ராமனின் இருபுறமும் வாள்களை உருவிக்கொண்டு ஜெய் காளிமா என்ற கூக்குரலை கேட்ட தருணத்தில் தாக்க தயாராக நின்றார்கள். ராமன் ஒரு நிமிடம் கண்களை மூடி மௌனமாக ஜெபித்தான். ஜெய் காளிமா என்று கூச்சலிட்டுவிட்டு காவலர்கள் தாக்கும்போது தண்ணீருக்குள் மூழ்கினார். வாள்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. ஆனால் ராமனை காணவில்லை. காவலர்கள் அதிர்ச்சியடைந்தனர். அவர்கள் அவனை தேட ராமன் தண்ணீருக்கு மேலே தலையை உயர்த்தினான். காவலர்கள் ராமனை கண்டுபிடித்ததில் நிம்மதியடைந்தனர். அதே நேரத்தில் அவர் மீது எரிச்சல் அடைந்தனர். இந்த முறை எங்களை ஏமாற்ற முடியாது, இறக்க தயாராகுங்கள் இப்போது என்றனர். அதற்கு ராமன் எதிர்ப்பு தெரிவித்தார். ஒரே அடியில் என் தலையை வெட்ட வேண்டும் என்பதுதான் அரசனின் கட்டளை. 2வது முறை வெட்டுவதற்கு மன்னரின் அனுமதி தேவை என்றார். எனவே காவலர்கள் அவரை மீண்டும் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றனர். இப்போதைக்கு ராமன் காப்பாற்றப்பட்டான். இந்த காணொளியை கேட்டு ரசித்ததற்கு நன்றி.